டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முதல் சம்பளம் என்ற தலைப்பிலே ஒரு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே அம்மா அப்பாவிற்கு ஒரு மகன் ஒருவன் இருக்கின்றான். அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தங்களுடைய மகனிலே மிகவும் அன்பானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வறுமையிலும் தங்களுடைய மகனை மிகவும் செம்மையாக வளர்த்து வருகின்றார்கள். அவனுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்து தேவையானவற்றை செய்து அவரை வடிவாக படித்து ஆளாக்கி வைக்கின்றார்கள். ஆகவே அந்த மகனும் பரீட்சைகளில் எல்லாம் நல்ல மதிப்பெண்களை எடுத்து பாஸ் ஆகி அவர் ஒரு வேலைக்கு செல்கின்றார். அந்த வேலையிலே தன்னுடைய திறமையான முறையிலே அந்த வேலையை செய்கின்றார். ஆகவே அவர்களுக்கு அந்த முதல் மாத சம்பளம் கிடைக்கின்றது. அந்த சம்பளத்தை கொண்டு வந்து தனது தாயிடம் கொடுக்கின்றார். அம்மா, எனது முதல் மாத சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கின்றார். ஆனால் அந்த தாய் சொல்கின்றார், உன்னை படிக்க வைப்பதற்கு அப்பா நிறைய கஷ்டப்பட்டவர். அவர் சிந்திய ரத்தத்தில தான் நீ உன்னுடைய படிப்பு நடந்தது. ஆகவே இந்த காசை நீ முதல் சம்பளத்தை அப்பாவினுடைய கையில் கொடுத்தால்தான் அப்பா சந்தோஷப்படுவார் என்று சொல்லி சொல்கின்றார். இவற்றை அங்கால் நின்ற தந்தை, தூரத்திலே கதவின் அடியில் மறைவிலே நின்ற தந்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவன் சொல்கிறான், இல்லை, நான் அப்பாவிடம் கொடுக்க மாட்டேன். நான் முதல் சம்பளத்தை உங்களிடம்தான் தருவேன் என்று அடம்பிடிக்கின்றார். இந்த தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே சிறு வாக்குவாதம் நடக்கின்றது. இறுதியிலே தாய் அந்த மகனினுடைய கன்னத்திலே ஓங்கி அறைகின்றார். உன்னை வளர்ப்பதற்கு, உன்னை இந்த நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்பாவிடம் நீ ஏன் சம்பளத்தை கொடுக்க மறுக்கிறாய் என்று. அப்போது அதற்கு அவன் அழுது கொண்டு சொல்கின்றான், அம்மா, இவ்வளவு காலமும் அப்பா என்னிடம் சம்பளத்தை தரும்போது அவருடைய கை மேலே இருந்தது, என்னுடைய கை கீழே இருந்தது. அந்த காசை வேண்டும் போது இன்று நான் அப்பாவிடம் இந்த சம்பளத்தை நான் கொடுக்கும்போது என்னுடைய கை மேலே இருக்க போகின்றது, அப்பாவினுடைய கை கீழ் நோக்கி போகும். என்னுடைய தந்தை எப்பவும் உயர்ந்த இடத்திலே தான் நிற்க வேண்டும். என்னிடம் கூட அவர் அந்த காசு வேண்டும் போது அவருடைய கை கீழே தாழக்கூடாது. அதனால் தான் நான் அப்பாவிடம் கொடுக்க மாட்டேன் சம்பளத்தை என்று சொன்னேன் என்று சொன்னேன். ஏனென்றால் அப்பாவினுடைய கை எப்பவும் ஓங்கித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னை இந்த நிலைக்கு கஷ்டப்பட்டு ஆளாக்கி விட்டவர் என்னும் போது அங்கு நின்ற தந்தை ஓடி வந்து தன்னுடைய மகனை அவனுடைய செயலை கேட்டு மிகவும் கட்டி அணைத்து கொள்கின்றார். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு தேவையானது அந்த பிள்ளைகளினுடைய அந்த கனிவான வார்த்தைகள் தான். ஆகவே அன்பானவர்களே, எப்பொழுதும் அந்த ஈர்ந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற மாதிரி அந்த ஒரு பிள்ளை சமூகத்திலே முன்னுக்கு வரும் பொழுது அந்த பெற்றோரை தவிர மற்றவர்கள் மற்ற பெற்றோர்கள் தான் மிகவும் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த பெற்றோர்களினுடைய மனத்தை நோகாமல் இன்சொற்களின் மூலம் அந்த பெற்றோர்களுடைய மனத்தை, அவருடைய காயங்களை ஆற்றுப்படுத்த வேண்டியது பிள்ளைகளினுடைய கடமை. ஆகவே நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை மன மகிழ்ச்சி படுத்துவதனூடாக நாங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து பெற்றோரையும் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.